வணக்கம் அன்பு உறவுகளுக்கு. மாணவர் போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. மாணவர் போராட்டம் எப்பொழுதுமே வெல்லும். ஏன்னா மாணவர்கள் ஒரு விடயத்தை கையில் எடுத்தாங்கன்னா அந்த போராட்டம் வென்றிருக்கிறது. மத்திய அமைச்சர் பதவி விலகி இருக்கிறார். நீட்டு தேர்வுகளினுடைய வினாத்தாள் கசிவினுடைய குளறுபடி காரணமாக மாணவர்களுக்கு எனது வாழ்த்துகளும் அன்பும், அதோடு இந்த விடயத்துக்காக போராடிய அனைத்து சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துகளும் அன்பும். ஆனால் கடந்த ஒரு 4 வருடங்களாக என் மனதில் மிகப்பெரிய ஒரு வழியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வுக்கான ரகசியம் எங்களிடம் உள்ளது என்று அறிவித்தார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்து 5 வருடங்கள் முடிந்து பிறகும் அந்த ரகசியத்தை இன்று வரையிலும் வெளியிடவில்லை. ஒன்று. அதே போன்று அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் மத்திய அரசு கொண்டு வந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். மிக முக்கியமாக ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய நான் உட்பட பல சமூக கல்வி செயற்பாட்டாளர்கள் அகமகிழ்ந்து அதை வரவேற்றார்கள். ஆட்சிக்கு வந்தார்கள், அறிவித்தார்கள். புதிய கல்விக் கொள்கைக்கான விடயங்களை அறிவிக்காமல் இருந்த பொழுது பல கல்வி செயற்பாட்டாளர்கள், பல ஊடகவியலாளர்கள் அழுத்தம் கொடுத்த பிறகு அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்தார்கள். புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழு மாண்புமிகு நீதிபதி டி. முருகேசன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு கொடுத்த பிறகு அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர். அந்த சமூகம் அவருக்கு தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையை வகுக்கக்கூடிய தலைமை பொறுப்பு எங்கள் சமூகத்தை சார்ந்த ஐயா நீதிபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று ஒரு பாராட்டு விழா நடத்துகிறார். கல்வி என்பது சமத்துவத்தை போதிப்பது, கல்வி என்பது சகோதரத்துவத்தை போதிப்பது, சமநீதியை போதிப்பது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சமூகம் வைத்த அந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டார். அப்பொழுது நான் ஊடகவியலாளராக இருந்த பொழுது கல்வியை போதிக்கக்கூடிய அல்லது கல்விக் கொள்கையை உருவாக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு சமூகத்தில் பிறந்திருந்தால் கூட, ஆனால் அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்ள கூடாது, அவர் தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கையை வகுக்க தகுதியற்றவராக இந்த இடத்தில் அவர் இருக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டு அரசுக்கு காணொளிகள் மூலமாக, எழுத்துகள் மூலமாக, முடிந்த அளவு எக்ஸ் தளத்தில் பரப்புரை மூலமாக நாங்கள் பதிவு செய்தோம். அன்றைக்கு இருந்த திமுக அரசு அதை செவி சாய்க்கவில்லை. அந்த கல்விக் கொள்கையை உருவாக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல மிக முக்கியமாக இருந்தவர் ஐயா ஜவஹர் நேசன் அவர்கள். பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்கள் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கைக்காக இந்தியா முழுவதும் போராடினார்கள். பல சமூக செயற்பாட்டாளர்கள், பல கல்வி சமூக செயற்பாட்டாளர்கள், பல ஊடகவியலாளர்கள் எதிர்த்து எழுதினார்கள். பல போராட்டங்கள், கருத்தரங்குகள் எல்லாருமே செய்தோம். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த அந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு மாற்றாக ஒரு கல்வி திட்டம் என்பதை யாரும் வைக்கவில்லை. இந்தியாவிலேயே ஒரே ஒருவர் தான் அந்த மாற்று திட்டத்தை முன்வைத்தார். அவர் பேராசிரியர் ஜவஹர் நேசன் ஐயா அவர்கள். அவர் ஒரு திட்டத்தை வைத்தார். சொசைட்டி ட்ரிவன் எஜுகேஷன் என்கிற ஒரு மாற்று சிந்தனையை, மாற்று பாடத்திட்டத்தை, மாற்று எஜுகேஷன் மாடலை வைத்தார். சமூகவாத கல்விக் கொள்கை என்று. அப்படிப்பட்டவர் இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த கல்விக் கொள்கையை உருவாக்கக்கூடிய திட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார். அதனால் நாம் அமைதியாக அது நன்றாக வரும் என்கிற நம்பிக்கை எங்களை போன்று கல்வியை மிக முக்கியமாக கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள், மாணவர்கள்ட்ட தொடர்ந்து பயணம் செய்து மாணவர்களுக்கான பல கல்லூரிகளில் ஊக்க பேச்சாளராக, மாணவர்களுடைய மேம்பாட்டில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால சரி, ஐயா போன்றவர்கள் அங்கே இருக்கும் பொழுது ஒரு சரியான கல்விக் கொள்கை நமக்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் நாங்கள்லாம் பயணம் செய்து கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு அறிவிப்பு வந்தது. கல்விக் கொள்கை உறுப்பினராக இருந்த ஐயா ஜவஹர் நேசன் அவர்கள் ராஜினாமா என்கிற செய்தி. ஏனென்றால் கல்விக் கொள்கை உருவாக்கத்தில் மிக முக்கியமான அரசு அதிகாரிகளுடைய தலையீடு இருக்கிறது. அந்த அரசு அதிகாரிகள் நியூ எஜுகேஷன் பாலிசி, அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த அந்த பாலிசியில் இருக்கக்கூடிய பல விடயங்களை இதில் உள்நுழைக்க சொல்கிறார்கள் என்ற ஒரு கோரிக்கையோடு ஐயா ஜவஹர் நேசன் அவர்கள் தனது ராஜினாமை பதிவு செய்தார்.
வெளிப்படைத்தன்மையாக அவர்கள் பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தார்கள். அன்றைக்கு இருந்த பல இயக்கங்கள் அதை கண்டித்தன. அதையும் செவிசாய்க்கவில்லை திமுக அரசு. சரி, எல்லாம் முடிந்தது. புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கிய அல்லது அதன் கூட பணிபுரிந்த ஐயா ஜவஹர் நேசன் ராஜினாமா செஞ்சுட்டாங்க. அதை இல்லாம பல உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் அழைத்து கூட அந்த உருவாக்கிய புதிய கல்விக் கொள்கையை வெளியிடவில்லை. அன்றைக்கு இருந்த கல்வி அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் போன்றவர்கள் புதிய கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்க. அந்த புதிய கல்விக் கொள்கையை பல மிக முக்கியமான ஊடகவியலாளர்கள் அது மல்லிகை பொருட்கள் வாங்க போவது போல எழுதப்பட்டிருக்கிறது. பல அரசியல் தலைவர்கள், அன்புமணி ராமதாஸ் உட்பட புதிய கல்விக் கொள்கை ஒரு குப்பை என்றெல்லாம் பதிவு செய்தார்கள். நாங்களும் அதை எடுத்து பார்த்தோம். மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் பெயர் மாற்றம் செய்து இவர்கள் செய்திருந்தார்கள். இந்த காணொளியை பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளே, நீட் தேர்வு என்பது 12ஆம் வகுப்பு முடித்து மருத்துவ படிப்புக்காக நம்ம பயணம் செய்யும் பொழுது எழுதக்கூடிய ஒரு தேர்வு. அந்த தேர்வை நம்ம வேண்டாம் என்று ஆரம்பத்திலிருந்து தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று வாக்குறுதிகள் கொடுத்து, ஆனால் அந்த புதிய கல்விக் கொள்கை கூட மத்திய அரசு கொண்டு வந்த கல்விக் கொள்கைக்கு உட்பட்டு, அதோடு 21ஆம் நூற்றாண்டை நோக்கி நம்ம மாணவர்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கல்விக் கொள்கையாக இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு எதற்குமே உதவாத ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கினார்கள். இந்த கல்விக் கொள்கை என்ன செய்யும் நினைக்கிறீங்களா? இந்த கல்விக் கொள்கை தான் பாடத்திட்டங்களை உருவாக்கும். அந்த பாடத்திட்டத்தை தான் ஆசிரியர்கள் மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கு இருக்கிற ஏஐ உலகத்தில் இன்னும் பல விடயங்கள் உள்ளடக்கிய 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்விக் கொள்கையாக அது இல்லை. முழுக்க முழுக்க தன்னுடைய அதிகார திமிரிலும் அதிகாரத்திலும் வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு போக்குக்காக ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி அதன் மூலம் பாடத்திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அச்சம் நமக்கு இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கல்விக் கொள்கை என்பதுதான் ஒரு நாட்டினுடைய தூண்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டுவியல், சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்வது, இன்று பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை இந்த திமுக அரசு கொண்டு வந்த கல்விக் கொள்கை நமது கல்வியினுடைய தரத்தையே மிகவும் பின்னோக்கி நகர்த்தி இருக்கிறது. அதை என்ன வழியில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அது ஒரு கல்வி நிறுவன படுகொலை என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் அப்படின்றதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாவைக்க அரசினுடைய கல்வி அமைச்சர், பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் வந்த பிறகு மாணவர்களுக்கான பாட புத்தகத்தை வெளியிட்டார். அந்த பாட புத்தகத்தை வெளியிட்ட போது முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எக்ஸ் தளத்தில் அந்த புகைப்பட ரீட்வீட் செய்து, நாங்கள் உருவாக்கிய புதிய கல்விக் கொள்கையின் வழியாக இந்த பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று பதிவு செய்தார். நான் உடனே இதை பற்றி பேசிக்கொண்டு எழுதி கொண்டிருக்கக்கூடிய நான் அவரிடம் போய் நேரடியாக ஒரு கேள்வியை முன்வைத்தேன். மதிப்புக்குரிய முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, தற்போது வெளியிடப்பட்டிருக்கிற பாட புத்தகங்கள் நீங்கள் உருவாக்கிய கல்விக் கொள்கையின் மூலம் உருவாக்கப்பட்டதா என்ற கேள்வியை நான் முன்வைத்தேன். இதுவரை அவர் பதில் சொல்லவில்லை. அவர் ரீட்வீட் செய்த அந்த விடயத்தையும் அவர் டெலீட் பண்ணிவிட்டார். காரணம் என்னவென்றால், இவர்கள் உருவாக்கிய இந்த கல்விக் கொள்கை என்பது நமது மாணவர்களுக்கு ஏற்ற ஒரு கல்விக் கொள்கை அல்ல. அது முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாசர் அவர்கள் சொன்னது போல, இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்னது போல, அது ஒரு மிக முக்கியமாக மல்லிகை கடையில் போய் நம்ம மல்லிகை கடை பொருட்கள் எழுதுவது போல எழுதப்பட்டிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற ஒரு கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டுக்கு உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. திமுக அரசு நம்மளை நம்ப வைத்து நம் மாணவர்களை ஒரு இருண்ட உலகத்தை நோக்கி பயணிக்க வேலை செய்திருக்கிறது. மதிப்புமிகு முதலமைச்சருக்கு 3 கோரிக்கைகளை நான் இந்த காணொளி மூலம் வைக்கிறேன். 1, திமுக அரசு கொண்டு வந்த கல்விக் கொள்கையை முற்றிலும் நிராகரித்து அதற்கு மாற்றாக ஒரு புதிய கல்விக் கொள்கையை 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற வகையில் ஒரு புதிய கல்விக் கொள்கையை நம்ம தமிழ்நாட்டுக்கு உருவாக்க வேண்டும். 1. 2, ஒரு எஜுகேஷன் கமிஷனை தமிழ்நாட்டிற்கென்று தனித்த முறையில் உருவாக்க வேண்டும். உங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய நீங்க சமீபத்தில்
காலை உணவுக்கு ஒரு மிக முக்கியமான பெயரை வைத்து நீங்கள் அறிவிப்பு செய்தீர்கள். கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய கல்விக்கண் திறந்த ஐயா காமராஜர் அவர்களுடைய பெயரை நீங்கள் வைத்தீர்கள். காமராஜர் ஐயா காலத்தில் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி கமிஷன் இருந்தது, எஜுகேஷன் கமிஷன் இருந்தது. அதற்கு மிக முக்கியமான ஒரு கல்வியியல் படித்த ஒருவரை தலைமை பொறுப்பில் நியமித்தார். அதன் பிறகு தமிழ்நாட்டிற்கென்று ஒரு தனி எஜுகேஷன் கமிஷன் இல்லை. அப்படி ஒரு கமிஷனை நீங்க உருவாக்க வேண்டும். நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான ஒரு குழு போடும் பொழுது அந்த குழுவினுடைய தலைமை தாங்குவராக கல்வியியல் படித்தவராக இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள கல்வியலை புரிந்திருக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பள்ளியில் இருக்கக்கூடிய விடயங்களும் தெரிந்திருக்க வேண்டும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் என்ன நடக்கிறது என்பதும் தெரிந்திருக்க வேண்டும் அந்த கல்வியாளர்களுக்கு. தற்போது நீங்க மத்திய அரசு கொண்டு வந்த நியூ எஜுகேஷன் பாலிசியினுடைய தலைவராக இருந்தவர் கஸ்தூரி ரங்கன், அவர் ஒரு விஞ்ஞானி. தற்போது நீங்கள் பாடத்திட்டத்தை சீரமைப்பதற்கு, நான் புதிய கல்விக் கொள்கையே பிழை என்று நாங்கள் சொல்கிறோம், அது பிழையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிழையாக உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கையில் மூலம் அந்த பாடத்திட்டத்தை சரி செய்வதற்கு நீங்க தமிழ்நாட்டினுடைய மதிப்புமிகு விஞ்ஞானி ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை நியமித்திருக்கிறீர்கள். மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கல்விக் கொள்கையை வகுப்பதற்கு ஒரு கல்வியியல் படித்தவர் தான் சரியாக இருக்கும். அவர்கள்தான் மானுடவியலை கற்று தேர்ந்தெடுப்பார்கள், மண்ணியலை கற்று தேர்ந்தெடுப்பார்கள், இன்னும் பல விடயங்களை, அறிவியல்களை கற்று தேர்ந்தெடுப்பார்கள். அப்படி சோசியல் பேடாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக கல்வியியலை படித்தவர்கள் தான் அதற்கு தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும். கல்வியியல் பயின்றவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்து கல்விக் கொள்கையை உருவாக்கும் பொழுதுதான் ஒரு சரியான கல்விக் கொள்கையாக நமக்கு வரும். நாம எப்போது நியூ எஜுகேஷன் பாலிசியை நாம் எதிர்க்கிறோம், அது வேண்டாம் தமிழ்நாட்டிற்கு என்று சொன்னால், அதை உருவாக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர் ஐயா கஸ்தூரி ரங்கன், அவர் ஒரு விஞ்ஞானி. நீங்கள் பாடத்திட்டத்தினுடைய மறுசீரமைப்புக்கு வைத்திருக்கக்கூடிய ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் ஒரு விஞ்ஞானி. விஞ்ஞானிகளை நம்ம குறை என்று சொல்லவில்லை, ஆனால் கல்விக் கொள்கை என்பது கல்வியியல் படித்த மிக முக்கியமாக கற்று தேர்ந்தவர்கள் அந்த இடத்தில் அந்த பொறுப்பில் இருக்கும் பொழுதுதான் அது புதுமையான ஒரு கல்விக் கொள்கையாக நமக்கு வரும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் பதவி ஏற்கும் பொழுது என்னுடைய குட்டி நண்பா நம்பீஸ் தான் இந்த இடத்துக்கு என்ன வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிவிப்பு செய்தீர்கள். அந்த அறிவிப்போடு நீங்க இன்னொன்றும் பதிவு செய்தீர்கள், உங்களுடைய எதிர்காலத்தை நான் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வேன். அந்த குட்டி நண்பா நம்பீஸினுடைய எதிர்காலம் என்பது கல்வி. அந்த கல்வி திமுக அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை மூலம் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டம் என்பது அவர்களை இருண்ட காலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்களை தமிழக மக்கள் நம்பிக்கையோடு, இளைஞர்களும் தமிழக மக்களும் நம்பிக்கையோடு உங்களுக்கு வாக்களித்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உங்களை அமர வைத்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுடைய எதிர்காலமும் உங்கள் குட்டி நண்பா நம்பீஸினுடைய எதிர்காலமும் சிறப்பாக இருப்பதற்கு, ஒன்று, திமுக அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய நிராகரித்து நீங்கள் ஒரு புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும். இரண்டாவதாக, தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி எஜுகேஷன் கமிஷனை நீங்க உருவாக்கி தர வேண்டும். அப்படி உருவாக்கும் பட்சத்தில், புதிய கல்விக் கொள்கை உருவாக்கும் பட்சத்தில் அதற்கு சமூக கல்வியியல் படித்த அல்லது உலகம் முழுவதும் கல்வியியலை அல்லது கல்விக் கொள்கையை வகுத்த ஒரு முக்கியமான கல்வியாளர்களை நீங்கள் அதன் தலைமை பொறுப்பில் நிறுத்தி தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த காணொளி மூலம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.